Hi guys, welcome to sCooking. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் 10 போல் முந்திரி சேர்த்து அந்த பேஸ்ட்டோடையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேஸ்ட்டில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காவை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு 30 நிமிஷம் வரையும் ஊறணும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 3 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆகுறது வரையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஊற வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. நம்ம ஸ்டஃபிங் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரையும் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பெப்பர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். Until it's bye bye from sCooking. Thank you.